எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்னைக்கு வீடியோல மலபார் சிட் ஸ்கீம் டீடைல்ஸ் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஜிஆர்டி அப்புறம் தனிஷ்க் இந்த ரெண்டு கடையோட இப்ப இருக்கிற லேட்டஸ்டா இருக்கிற சிட் ஸ்கீம் டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கலன்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதையும் பாருங்க. இனி இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சேனல் விசிட் பண்றீங்க, வீடியோ பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க கிட்ட மொத்தம் 3 ஸ்கீம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் கோல்டன் ப்ளூம், ரெண்டாவது ஸ்கீம் கோல்டன் க்ளோ. இந்த கோல்டன் ப்ளூம் கோல்டன் க்ளோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா கடையில இருக்கிற மாதிரியான சிட்டு ஸ்கீம். மூணாவது ஸ்கீம் பாத்தீங்கன்னா கோல்டன் பிளிஸ். சோ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா நம்ம மாசம் மாசம் கட்டுறது கிடையாது. இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் ஸ்கீம், அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம்னு வச்சிருக்காங்க. சோ இப்படி 3 ஸ்கீம் இருக்கு. இப்போ கோல்டன் ப்ளூம் ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா அமௌண்ட்ல அக்குமுலேட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க 1000 ரூபாய் சீட்டு சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா மாசம் மாசம் 1000 ரூபாயா கட்டிட்டு இருப்பீங்க. சோ 11 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த 11,000 ரூபாய் சேர்ந்திருக்கும் இல்லைங்களா, அந்த 11,000 ரூபாய்க்கு எவ்வளவு தங்கம் கிடைக்குமோ அதை நீங்க வாங்கிக்க முடியும். சோ அதுக்கு பேர் தான் கோல்டன் ப்ளூம். அதுக்கப்புறம் இது வந்து நீங்க 11 மாசம் கட்டுற மாதிரி இருக்கும். 11 மாசம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா 12வது மாசம் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா இதுல மினிமம் அமௌண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து நீங்க கட்டி ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் 500 அந்த மாதிரி நிறைய கடைகள்ல வச்சிருந்தாங்க. இப்ப கோல்டோட ரேட் ஏறுறதுனால இப்ப எல்லா கடையிலும் மேக்சிமம் 1000ல இருந்து தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க 11 மந்த் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேஸ்டேஜ்ல எவ்வளவு டிஸ்கவுண்ட் தருவாங்க பாத்தீங்கன்னா, நீங்க 11 மந்த் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, 330 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ்ல அப் டு 14% கொடுக்குறாங்க. சோ இவங்களோட அப் டு அப்படிங்கிறது நீங்க தனிஷ்க் மாதிரியோ ஜிஆர்டி மாதிரியோ எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அவங்க கிட்ட எப்படி ஆஃபர் கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா 14 கொடுத்தாங்கன்னா நீங்க 28% வேஸ்டேஜ் உள்ள ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா 14% அவங்க கொடுப்பாங்க, மிச்சம் 14 நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இது அந்த 14 கிடையாது, இது பிளாட் 14 தான். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கீம் முடிஞ்சு நீங்க வாங்க போற பொருளோட வேஸ்டேஜ் வந்து 14% இருக்கு அப்படின்னா நீங்க 14% இது வர்றதுனால வேஸ்டேஜ்னு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா வாங்குற கிராமுக்கு மட்டும் நீங்க பே பண்ணி அதுக்கு மட்டும் வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க 9 மந்த்லயே வந்து பிரேக் பண்றீங்க அப்படின்னா 270 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். உங்களுக்கு அப்ப வேஸ்டேஜ்ல 10% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது அப் டு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இது பிளாட்னு நீங்க எடுத்துக்கலாம். 10% இருக்கிற ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு வேஸ்டேஜ் கட்ட வேண்டியது இல்ல. சப்போஸ் நீங்க 9 மந்த் கம்ப்ளீட் பண்றீங்க, ஆனா நீங்க எடுக்க போற ப்ராடக்டோட வேஸ்டேஜ் 12% இருக்குன்னா எக்ஸ்ட்ரா வர 2% மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா இதை நீங்க 6 மந்த்ல கூட பிரேக் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ்ல அப் டு 9% கொடுக்குறாங்க. சோ இதுவும் பிளாட் 9 தான். இதுக்கு வந்து 180 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சோ இதுதான் கோல்டன் ப்ளூம் ஸ்கீம் பத்தின டீடைல். இனி அடுத்த ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். அடுத்த ஸ்கீம் கோல்டன் க்ளோ. இந்த ஸ்கீம்ல வந்து கிராம்ல வர வைப்பாங்க. இப்ப சப்போஸ் நீங்க ஒரு 1000 ரூபாய் சீட்டு சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு 1000 ரூபாய்க்கு எவ்வளவு தங்கம் கிடைக்குமோ அதை வந்து வர வச்சிருவாங்க. இப்படி ஒவ்வொரு மாசமும் நீங்க என்ன டேட்ல கட்டுறீங்களோ அன்னைக்கு போர்டு ரேட்டை பொறுத்து வரக்கூடிய தங்கத்தோட அளவை உங்க கணக்குல வர வச்சுக்கிட்டே வருவாங்க. இது வந்து 11 மாச சீட்டு. மினிமம் 1000 ரூபாய் கட்டி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆஃப் 500, 1000 ரூபாய், 1500, 2000 ரூபாய், 2500 இப்படி எப்படி வேணாலும் நீங்க சேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்க இது 11 மாசம் ஃபுல்லா கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதாவது 330 நாள் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ்ல 14% ஃப்ரீயா கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். மேக்சிமம் வந்து மலபார்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து 14%குள்ளேயே வர மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் கடைக்கு போய் பார்த்திருக்கேன். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் 14%குள்ள வருது. சப்போஸ் நீங்க எடுக்கிற நகை வந்து 16-17% வருது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா வர வேஸ்டேஜ நீங்க தான் பே பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்க கணக்குல இப்ப வர வைக்கப்பட்ட தங்கம் வந்து ஒரு 8 கிராம் சேர்ந்திருக்கு, ஆனா நீங்க வாங்க போற நகை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு 10 கிராமா வாங்கிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா கணக்குல இருக்கிற 8 கிராம் தவிர எக்ஸ்ட்ரா வாங்குற கிராம் எவ்வளவோ அதுக்கு உண்டான மொத்த வேஸ்டேஜும் நீங்க தான் கட்டுற மாதிரி இருக்கும். இது பொதுவா எல்லா கடைகள்லயும் இருக்கிற சேம் ரூல்ஸ் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க 9 மாசத்தோடவே போதும் நான் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 270 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இதுக்கு வந்து அப் 10% வரைக்கும் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. சோ இதுவும் அப் டு அப்படின்னாலும் பிளாட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அதாவது 10%குள்ள வர நகைங்க நீங்க எது எடுத்தாலும் வேஸ்டேஜ் கட்ட தேவையில்லை. நீங்க 6 மந்த்ல கூட இந்த சீட்டை பிரேக் பண்ண முடியும்.
ஸோ அதுக்கு வேஸ்டேஜ்ல 7% வேஸ்டேஜ் ஃப்ரீயா தராங்க. இதுக்கு 180 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இந்த ஸ்கீம் பத்தி சொல்லணும்னா இந்த ஸ்கீமோட ஃபிளெக்சிபிலிட்டி தான். இந்த ஸ்கீமோட ஃபிளெக்சிபிலிட்டி என்ன பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு மாசமும் கரெக்டா அந்த டேட்டுக்கே கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களால ஒரு மாசம் கட்ட முடியலனாலும் நெக்ஸ்ட் மந்த் கூட நீங்க சேர்த்து கட்டிக்கலாம். என்கிட்ட வந்து திடீர்னு ஒரு 4 டியூ கட்டுறதுக்கான அமௌண்ட் கையில வச்சிருக்கேன், கோல்டு ரேட் ஏறிடுச்சுன்னா என்ன பண்றது, நான் அப்படியே மொத்தமா கட்டி விட்டுக்கலாமான்னா ஸோ அப்படியும் கட்டி விட்டுக்க முடியும். ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இதுல இருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். எப்பெல்லாம் கையில அதிகமா காசு வச்சிருக்கோமோ அப்பெல்லாம் 2 டியூ 3 டியூ கூட கட்டிக்கலாம். இல்ல மொத்த டியூமே கூட நான் இன்னைக்கே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட நீங்க அப்படியும் கட்டிக்கலாம். ஆனா இதுல இருக்கிற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஒட்டுக்கா 11 டியூ கட்டினாலும் இன்னைக்கே போய் நகை வாங்கிக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஸோ அதுக்குதான் வந்து அவங்க லாக்கிங் பீரியட்னு வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்க 6 மந்த்ல எடுக்கிறதா இருந்தாலும் 180 டேஸ் ஆகணும். ஸோ 9 மந்த்ல நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் 270 டேஸ் ஆகணும். 11 மந்த்ல எடுக்கிறதா இருந்தா 330 டேஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டேஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த லாக்கிங் பீரியட் முடிஞ்சக்கு அப்புறம் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீடைல்ஸ் பத்தி ஃபுல்லா சொல்லிட்டு இனி அடுத்த ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போற ஸ்கீம் பாத்தீங்கன்னா கோல்டன் பிளஸ். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த கோல்டன் ப்ளூம், கோல்டன் க்ளோ இது வந்து சீட்டு. அதுக்கு வந்து நம்ம மாசம் மாசம் கட்டுவோம். பட் இந்த கோல்டன் பிளஸ் அப்படிங்கிறது அட்வான்ஸ் பிளான். இதுக்கு வந்து 1 டைம் டெபாசிட்டா நம்ம கட்டி விட போறோம். இதுக்கு வந்து நம்ம மாசம் மாசம் கட்ட போறது கிடையாது. சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 சொன்னது வந்து மாசம் மாசம் கட்டுற ஸ்கீம், 11 மாசம் ஃபுல்லா கட்டணும். இந்த ஸ்கீம் வந்து 11 மாசம் கட்ட மாட்டோம், ஒரே ஒரு தடவையா பேமெண்ட் பண்ணி விட போறோம். ஒரு பல்க் அமௌண்ட் கையில வச்சிருக்கேன், இல்ல எனக்கு 1 வருஷம் கழிச்சு நகை எடுத்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சோ இதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் தராங்க பாத்தீங்கன்னா, நீங்க 330 டேஸ் கம்ப்ளீட் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ்ல அப் டு 18% கொடுக்குறாங்க. அதாவது நம்ம சிட்டு ஸ்கீம்ல எல்லாம் 14 தான் கொடுக்குறாங்க, இதுல மட்டும் உங்களுக்கு 18% கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க பல்கா அமௌண்ட் தான் கட்டணும்னு இல்ல. சப்போஸ் நிறைய உடஞ்ச நகையெல்லாம் வச்சிருக்கேன், அந்த போன நகைங்கெல்லாம் வச்சிருக்கேன், இதெல்லாம் என்ன பண்றது தெரியல, இது எப்படி புதுசா மாத்துறது, இப்ப கடைக்கு போய் கொடுத்தா வேஸ்டேஜ்னே நிறைய கழிச்சிருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஸ்கீம்ல போட்டு விட்டுறலாம். இதுக்கு லாக்கிங் பீரியட் 330 டேஸ் கொடுத்துருக்காங்க. நான் மத்த 2 சீட்டு சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி இதை நீங்க 6 மந்த்லயோ 9 மந்த்லயோ எல்லாம் பிரேக் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா 330 டேஸ் முடிஞ்சக்கு அப்புறம் தான் வாங்க முடியும். இந்த 3 ஸ்கீமுமே வந்து நீங்க நேரடியா போய் தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பர்ச்சேஸ் வந்து எந்த பிரான்ச்ல வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது போக நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மாசம் மாசம் கடைக்கு போய் தான் கட்டணுமான்னா இல்ல, தேவையில்லை. உங்களுக்கு ஆப் இருக்கு, நீங்க ஆப் வழியாவே கட்டி விட்டுக்க முடியும். அவ்வளவுதான். இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் சொல்லியிருக்கேன். நான் வந்து இதுல என்ன சீட்டு போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா, கோல்டன் க்ளோ தான் போட்டிருக்கேன். அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு நம்புறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.